விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி. இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். தினமலர்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். டெல்லியில் இருக்கிறீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு 92 உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் சபாநாயகர்கள், ஜெகதீப் தன்கர் அவர்களும் ஓம் பிர்லா அவர்களும். எதனால சார்? ஒரு விசாரணை முடியாத ஒரு நிலையில அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்களை அழைத்து பேசி இந்த விசாரணை விரைவிலே முடிந்துவிடும், பேசலாம் என்று சொல்லியும் கூட நாடாளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் முறை தவறி நடந்தார்கள் என்று நம்முடைய மாநிலங்களவையினுடைய தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்களே மிகவும் வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. அங்க வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீடியோ எடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு பொறுமை இழந்து உண்மையிலேயே ஒரு ஆக்டிவிஸ்டுகளை போல இவர்கள் நடந்து கொள்வது என்பது வருந்தத்தக்கது. அதனால பாராளுமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கும் விதமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்கிற காரணத்தினால இந்த நடவடிக்கை என்றுதான் நான் கருதுகிறேன். சார், அது ஒன்றும் இளைய, அதாவது ஜூனியர் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை புது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல. ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா நாடாளுமன்ற நடைமுறைகளோ விதிமுறைகளோ? 3 மாநில தேர்தல்கள் முடிந்து, அதாவது இந்த 5 மாநில தேர்தல்களுடைய 3 மாநில தேர்தல் முடிவுகளை பார்த்த பின் எதிர்கட்சியினருக்கு வயிற்றில் பொலியை கரைத்திருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதனாலதான் அதிகமா நாம் அது குறித்து பேசுவதில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அங்கு நடந்திருக்கிறது. அவர் நடந்தது உண்மையிலே துரதிர்ஷ்டமான வசமான ஒரு சம்பவம். அப்படி இந்த விசாரணை முடிந்த பிறகு நாம் பேசலாம். அது வரையிலும் நம்முடைய நாட்டிலே பல்வேறு அலுவல்கள் இருக்கின்றன, நாம் அதை கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியும் கூட பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலேயும் இப்படி ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தவிர இது ஏதோ இந்த பாராளுமன்றத்துல இப்படித்தான் முதல் முறையாக மேலிருந்து கீழே குதித்து வந்தார்கள் என்பதெல்லாம் இல்லை. ஏற்கனவே பல முறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இது போன்று செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியில நாம் பார்த்திருக்கிறோம். அதனால இது ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து இது போன்று இனிமேல் நடக்காது இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை விடுத்து ஒரு 3 மாநிலங்கள்ல, குறிப்பா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி அமைப்பது பொறுக்காது. இவர்கள் வன்மத்தோடு வேண்டுமென்றே அரசாங்கத்திற்கு களங்கம் விளைவிக்கும் எண்ணத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். சார், திருமாவளவன் ஒரு விஷயம் பேசியிருந்தார். நாடாளுமன்றத்தில் அந்த புகை குண்டு வெடிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்திற்குள்ள மீண்டும் அவைய சபாநாயகர் நடத்துகிறாரு. அப்படிங்கிற போது இப்படியெல்லாம் நடக்கும், இந்த விபரீதம் இதைவிட பெரிதாக மாறாது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேக கேள்வி எழுப்பியிருந்தார். பாராளுமன்றத்துல அதே தினத்துல பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்ற போது கூட நாம உடனடியாக நம்முடைய அலுவல்களை துவங்கிறோம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்குமே இது என்ன மாதிரியான விஷயம் என்பதை நாம் விசாரணையை செய்து தெரிந்து கொள்வோம், விசாரணை மூலம் விவாதிப்போம் என்று சொல்லியும் தொடர்ந்து இது போன்ற வேண்டும் என்று திருமாவளவன் கேள்வி எழுப்புறாருன்னு சொன்னா அதை சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக இந்தியாவின் மீதான கலங்கத்தை அதிகப்படுத்த வேண்டும், இந்தியாவை ஒரு மோசமான நாடாக காண்பிக்க வேண்டும் என்கிற ரீதியில் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த 2 சம்பவமே பாஜக ஆட்சியில் தானே சார் நடந்திருக்கு. இங்க சொன்ன அந்த நினைவு தினமா இருக்கட்டும், இல்லைங்க, அது இல்லை. நான் சொல்வது என்பது இந்த மாதிரி நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா பிரிவினின் போது அந்த 2 மாநிலங்களாக ஒரு மாநிலமாக பிரித்த போது நடந்த எவ்வளவோ சம்பவங்களுக்கு பிறகும் இதெல்லாம் நடந்துதானே இருக்குது. நம்ம இல்லைன்னு மறுக்க முடியலையே. அதே மாதிரி இதற்கு முன்னாலே இந்த மாதிரி பார்வையாளர் மாடத்திலிருந்து பல பேர் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. பேப்பர் தூக்கி போட்டிருக்கிறாங்க, பூவை தூக்கி போட்டிருக்கிறாங்க, செருப்பு வீசி எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது சார். இது ஏதோ புதுசா இன்னைக்குதான் நடக்கிற மாதிரி இது தவறான விஷயம்.
ஒருவேளை அவங்க இந்த புகைக்குண்டை கொண்டு வந்தாங்க, வேறு ஏதாவது கொண்டு வந்து உடலில் பற்றுகிற பொருட்களை, ரசாயனங்களை கொண்டு வர்றதுக்காக மெட்டல் டிடெக்டர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும் சார். சும்மா இவங்க எதையாவது இது மாதிரிதான் அது கிளப்பி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் முடிவின் போது நமக்கு தெரியும் இது எதனால், யாரால், எப்படி என்பதையெல்லாம் நாம் உறுதியாக கண்டுபிடிப்போம். நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தென் தமிழகத்தில் மழை நிவாரணம் கேட்டு டெல்லிக்கு சென்றிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். நாடாளுமன்றத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் இருக்குது. அவருடைய டெல்லியில் INDA கூட்டணி கூட்டம் எப்படி சார், அதெல்லாம் எப்படி நடக்குது சார்? நிவாரணம் கேட்டு டெல்லி சென்றிருக்கிறார் தகவலே பொய்யான தகவலுங்க. இது தவறானது. இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஏதோ இன்று முடிவு செய்யப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கேட்ட போது கூட நான் உறுதியாக டெல்லி செல்வேன் என்று சொன்னார். அப்போ இந்த திருநெல்வேலி இந்த வெள்ளம் எல்லாம் அப்போ இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் சென்றிருப்பது இந்த கூட்டணி விவகாரமாகத்தான் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. உண்மையிலேயே மிக ஒரு சோகமான நிகழ்வு அங்கே என்னுடைய சொந்த மாவட்டத்திலே, திருநெல்வேலி மாவட்டத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு முதலமைச்சராக தமிழகத்திலே இருந்துதான் அவர் பணியாற்ற இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதிலிருந்து அவர் தவறிவிட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். உறுதியாக அவர் அங்கே இருந்திருக்க வேண்டும். மாறாக இன்று அங்கே சென்றிருக்கிற காரணத்தினால பிரதமரை அவர் சந்தித்து உதவி கேட்பதோ, நிதி கேட்பதோ, நிவாரணம் கேட்பதோ தவறல்ல. நான் அதை தவறு என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய நோக்கம் இதற்காக பயணம் அல்ல என்பதைத்தான் நான் சொல்கிறேன். சமூக வலைதளங்களில் தமிழ்நாட்டில் பாஜகவினர் மாரி செல்வராஜ் அங்கே களத்தில் இருக்கிற ஒரு தவறாக, அதாவது அவருக்கு பின்னாடி தான் அதிகாரிகள் செயல்படுறாங்களா, அவர் சொல்லி அதிகாரிகள் செயல்படுறாங்க, அமைச்சர்கள் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது போன்ற ஒரு பிம்பத்தை ஏன் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. மாரி செல்வராஜ் அவர்கள் பேசியதை நான் கூட இப்பொழுது பார்த்தேன். எதற்காக அவர் அங்கே செல்ல வேண்டும்? அதிகாரிகள் இவர் யார்? இவருக்கும் அரசாங்கத்திற்கும் என்ன தொடர்பு? நாங்கள் ஒரு அரசு, நாங்கள் ஏதாவது ஒரு நிவாரண பொருளை கொடுத்தால் கூட அதை கொடுக்க விடாது தடுத்து கொண்டிருந்தார்கள் சென்னையில. ஆனால் திருநெல்வேலியில ஒரு சாதாரண மனிதராக அவர் தாராளமாக என்ன வேணுமானாலும் செய்யட்டும். ஆனால் அவர்தான் அரசு பதவியிலே இருந்து அரசு ஊழியர்களை, அரசு அதிகாரிகளை ஆட்டுவிப்பது போல அவர் பேசுவது என்பது உண்மையிலேயே அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. அவ்வளவு இடம் கொடுத்தது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் நெல்லையில், தூத்துக்குடியில் பெய்தது இதுவரைக்கும் வரலாறு சந்திக்காத மழை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சிலருடைய பார்வையில் ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்குது. குளங்கள் முறையாக, குளங்களுடைய அந்த கரைகள் பலப்படுத்தப்படவில்லை, வடிகால்கள் தூர்வாரப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வைக்கப்படுது சார். 2.5 வருடங்களாக அங்க சாலைகள் கூட போடப்படவில்லை என்பதுதாங்க உண்மை. தமிழகம் முழுக்கவே இந்த பிரச்சனை இருக்கிறது. நான் ஏற்கனவே நம்முடைய தினமலர் இதுல நான் சென்ற வாரம் அளித்த பேட்டியில கூட நான் சொல்லியிருக்கிறேன். எங்கேயுமே மராமத்து. சென்னை மழை தொடர்பாக பேசப்பட்ட பேட்டியில நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. எதுங்க? சென்னை மழை சார்ந்து கொடுக்கப்பட்ட பேட்டியில நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆமா, தமிழகம் முழுக்கவே அதுதான் நிலைமை. இப்போ இந்த ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு நாம சொல்றோம். நீங்க தண்ணி போற பாதையில பில்டிங், கட்டிடங்களை கட்டினால் தண்ணீர் கட்டடங்களை பார்த்து அது கதறத்தான் செய்யும், அது திட்டத்தான் செய்யும், அது ஓலமிடத்தான் செய்யும். கட்டிடங்கள் ஏன் எனக்குள்ளே புகுந்து விட்டாய் என்று கேட்டால் தண்ணீர் நான் போகிற பாதையிலே நீ குறுக்கே வந்திருக்கிறாய் என்றுதான் சொல்லும். அதைத்தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற இந்த நகரங்களும் செய்து. என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி, மிக அழகு எழில் கொஞ்சம் கூடிய ஒரு அருமையான ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிக அளவு இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன. இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்புகளை நாம் பார்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சமீபத்துல நீங்க இதே சென்னையில நாம பார்த்தோம். இந்த இதுல நம்ம சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் CCL அந்த எண்ணெய் வந்தபோது கூட நான் சில இடங்களுக்கு சென்றிருந்தேன். மிக பெரிய அளவுல ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன. நம்ம இல்லை என்று மறுக்க முடியாது. எங்கு பார்த்தாலும் ஆக்கிரமிப்புகள். இதற்கெல்லாம் காரணம் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான். இந்த அரசியல்வாதிகளும்
அதிகாரிகளும் தான் தமிழகத்தை குட்டிச்சவராக்கி விட்டிருக்கிறார்கள். இந்த மழையானது இந்த அளவிற்கு தண்ணீர் போக முடியாத அளவிற்கு செய்திருக்கு. அதுவும் திருநெல்வேலி மாதிரி, தூத்துக்குடி மாதிரி ஒரு அற்புதமான நீர்நிலைகள் இருக்கும் இடத்துல இந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் கால்குலேட் பண்ண முடியல. தண்ணி வந்து கால்குலேட் பண்ண முடியல சார். இவ்வளவு பெருமழை வரும் அப்படின்னு கணிக்க முடியவில்லை அப்படின்னு அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர்லாம் சொல்றாங்களே சார். சார் கணிக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவோம். அதை வந்து பழைய தூக்கி இன்னைக்கு இவருக்கு மனோ தங்கராஜ் பாருங்க, அகில இந்திய அந்த வானிலை அறிக்கை வந்து சரியா சொல்லலைன்றாரு. அதெல்லாம் அமெரிக்கால சொல்ற மாதிரி சொல்லிருக்கணுன்றாரு. அமெரிக்கா இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு காமிக்க முடியுமா? அமெரிக்கால லஞ்சம் ஊழல் வாங்குறாங்களா? இங்க நீங்க பில்டிங் பர்மிஷன் கொடுத்துக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குறீங்க, பில்டிங்ல எஃப்எஸ்ஐ கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குறீங்க, ஆக்கிரமிப்புகள் அகற்றாம இருக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குறீங்க. இதெல்லாம் அங்க செய்யறாங்களா? இங்க வெள்ள நிவாரணத்துல இங்க மோசடி நடக்குது. இங்க எல்லா பிரச்சனையிலும் பாலில இருந்து, மோர்ல இருந்து, தயிர்ல இருந்து, அரிசியில இருந்து எல்லாத்துலயும் ஊழல் ஊழல் ஊழல். இப்படி இருந்தா எப்படி சார் உருப்படும்? இவர் வந்து அமெரிக்கால இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஏன் சொல்ல, சைனால இருக்கிற மாதிரி சொல்லன்னா, இங்க நீங்க ஊழல் செஞ்சுதான் இந்த நாட்டை நாசமாக்கி வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஊழல் செஞ்சதுனால, சொத்து சேர்த்ததுனால ஒருத்தருக்கு ஜெயிலு. இன்னைக்கு பாத்தீங்கல்ல, அமைச்சர் பொன்முடி. ஆமா, அவர் விடுதலை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா? விடுதலையை எவ்வளவு அழகா எல்லாரும் பேசுறாங்க பாருங்க. விடுதலையை ரத்து செய்து விட்டாங்க அப்படின்னா என்ன? அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் சார். இது என்னது? இது விடுதலையை ரத்து செய்து விட்டார்கள்னு இது என்ன தமிழ்? அதான் திராவிட மாடல் தமிழ். அது விடுதலையை ரத்து செய்து விட்டார்கள் என்ன சார் இது? அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். கரெக்டா? எது கரெக்ட் சொல்லுங்க? அசாஃப் நோ குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறார். குற்றவாளின்னு சொல்லிருக்கிறாங்க. இதை விட்டுட்டு நீங்க நானும் போய் பாக்குறேன் எல்லா மீடியாவிலையும், அதுவும் திமுக ஆதரவு பெற்ற மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை விடுதலை என்பதை ரத்து செய்திருக்கிறார்கள். என்ன சார் இது? பொன்முடி ஒரு குற்றவாளி, அவ்வளவுதான் விஷயமே. நீங்க எல்லாம் எங்க போறீங்க? எதுல போறீங்க? ஓசில போறீங்க, பஸ்ல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? மக்களை, ஏழை எளிய மக்களை மிகவும் கீழ்த்தரமாக, தரக்குறைவாக பேசினாரா இல்லையா? ஓசி பஸ்ல போறீங்கன்னு. இப்போ தண்டனை கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு தீர்ப்புல வந்து அவருக்கு என்ன தண்டனைன்னு தெரிஞ்சிடும். அந்த தண்டனை வந்துருச்சுன்னா அவர் ஓசியில தான் அரசாங்கத்தினுடைய சோறு சாப்பிடணும் சிறையில. டிசம்பர் 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. பேசல, நான் காழ்ப்புணர்ச்சிக்காக பேசல. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு ஒரு கொடூரமான வார்த்தை என்பதை பொன்முடி இப்பொழுது உணர்வார். லஞ்சம், ஊழல் 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 ஊழல், இதுதான் திராவிட மாடல் என்பதை நிரூபித்திருக்கிறது. இந்த மாதிரியான ஊழல் பேர் வழிகளை அகற்றிய அந்த நீதிமன்றத்திற்கு நான் தலைவணங்குகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்ப்பு இன்றைக்கு. இல்ல, ஒரு நீதிமன்றம் விடுதலை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது. அப்படிங்கிற இடத்துல அங்க விடுதலை செய்யப்பட்டார்ல சார்? தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை, தன்னுடைய அராஜகத்தை செலுத்தி அதன் மூலம் இன்னைக்கு இந்த தீர்ப்பானது சென்னை உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன தீர்ப்போ அதுதான் நம்ம பேச முடியும். இந்த தீர்ப்பு அதைத்தான் தவறு என்று சொல்லியிருக்கிறார்களோ அதுதான் தவறு என்று சொல்லிவிட்டார்கள். அப்புறம் அதை நீங்க பேச முடியாது. இன்னைக்கு என்ன தீர்ப்பு? மேல்முறையீட்டுல வர தீர்ப்பு தான் இறுதியானது. இது பொன்முடிக்கு மட்டுமில்ல, பொன்முடி சார்ந்த இன்னும் சில வழக்குகளை கூட ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சுமோட்டோவாக எடுத்திருந்தாங்க. அந்த வழக்குகளும் பெரிய அளவில் நுட்பமாக ஊடகங்களில் பார்க்கப்பட்டது, விவாதமாக எடுக்கப்பட்டது. எப்படி பார்க்குறீங்க சார் அந்த வழக்குகளுடைய நிலைமை? எப்படி சார், பொன்முடி என்கின்ற அந்த ஒரு மூத்த அமைச்சர் என்று சொல்லிக் கொள்பவர் உண்மையிலேயே அதிகார துஷ்பிரயோகம் கொண்டு ஏழை எளிய மக்களை அந்த ஆணவத்தோடு அணுகிய ஒரு நபர், ஒரு அமைச்சர் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு உயர்கல்வி அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர் பொன்முடி என்பதை பலமுறை அவரே நிரூபித்திருக்கிறார். நாம நிரூபிக்க வேணாம், அவரே நிரூபித்திருக்கிறார். அவருடைய செய்கைகளினால், அவருடைய பேச்சுகளினால் அவரே நிரூபித்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு அந்த ஆண்டவனாக பார்த்து நீதிபதியின் வடிவத்துல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். வருகிற அந்த மற்ற உறுதியாக மற்ற தீர்ப்புகளும் கூட அவருக்கு பாதகமாகத்தான் முடியும். நியாயத்திற்கு வெற்றி கிடைக்கும்,
நீதி வெல்லும். ஏனென்று சொன்னால் அதை எப்படியெல்லாம் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த தீர்ப்பை வாங்கினார்கள் என்பதை தெளிவாக போட்டு உடைத்திருக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். அதற்கு உச்ச நீதிமன்றத்தில் கூட ஐயோ இப்படிப்பட்ட நீதிபதிகள் இருப்பதனால்தான் நாட்டில் மழையே போயதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 மாநில தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக. அதற்கு பிறகாக நடக்கக்கூடியது ஐஎன்டிஏ கூட்டணியினுடைய கூட்டம். இந்த கூட்டணியுடைய கூட்டம் எப்படி என்ன முடிவுகளை ஏற்பட்டு, நம்ம கூட நீங்கள் சொன்னீங்க டெல்லியில் அந்த கூட்டத்துக்கு வந்த ஸ்டாலின் தான் பிரதமரை சந்திக்க போகிறாரு. பிரதமரை சந்திக்கிறதுக்கு 10:30க்கு நேரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கூட்டணியுடைய முடிவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? சார், இந்த கூட்டணி ஏற்கனவே அவர்களுடைய கூட்டணி தோல்வி அடைந்த கூட்டணி. இது உறுதியாக இவர்கள் ஒன்று சேர முடியாது, கருவாடு மீனாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சார், அது காங்கிரஸ், அங்க கூட்டணி இல்ல. நீங்க இதுல மத்திய பிரதேசத்துல சமாஜ்வாடி சீட்டு கேட்டாங்க, கொடுக்கல. எப்படி டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்னா இணைஞ்சு வேலை செய்வாங்க? இருக்கிற 7 சீட்ல எத்தனை சீட் ஆம் ஆத்மி வச்சுக்கோ, அத்தனை சீட் டெல்லி காங்கிரஸ் வச்சுக்கோ. அதே போல பஞ்சாப்ல என்ன செய்வாங்க? அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல மிக தெளிவாக இவர்கள் தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி வருகின்ற திமுகவோடு நெருக்கமாக தன்னை காண்பித்துக் கொள்கிறது காங்கிரஸ் கட்சி. அதை அரவிந்த் கெஜ்ரிவாலோ அல்லது உத்தரப்பிரதேச சமாஜ்வாடி கட்சியோ விரும்பாது. இந்த கூட்டணி முடிந்து போன கூட்டணி சார், அவ்வளவுதான் சார். பொதுவாக இது போன்ற காலகட்டங்களில் முதலமைச்சர் தான் ஆலோசனை கூட்டங்களும் நடத்துவார். நம்ம இதுக்கு முன்னாடி பெருமழை எல்லாமே பார்த்துருக்குறோம். ஆனால் ஆளுநர் ஒரு கூட்டம் நடத்துகிறார் சார், அவசர ஆலோசனை கூட்டம். இது எப்படி ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய விஷயத்தை ஆளுநர் தலையிடுறாரு? ஆளுநர் கூட்டக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கேன்? அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் அதே மாதிரி அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு அவர் உடனடியாக என்ன செய்யலாம் என்று கேட்டறிந்து கொள்வது என்பது தவறே கிடையாது. தவிர அவர் கூட்டியது என்ன பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள், அதுல குறிப்பா இராணுவம், இந்த மாதிரியான விஷயங்களை உடனடியாக அது திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார். அதை பாராட்டுவதை விட்டுவிட்டு அதை அரசியலாக்குவது ஒரு மலிவான அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி ஆளுநர் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருங்க, அந்த அறிவிப்புகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் கொடுத்துருக்கு. முதலமைச்சர் தலைமையில் அது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சியினுடைய அதிகாரத்தை தான் இறங்கி நடைமுறைப்படுத்துறது மாதிரியான செயல்கள். நான் என்ன கேட்கிறேன் கோபாலகிருஷ்ணன், ஆளுநர் இதை சொல்லக்கூடாது செய்யக்கூடாது என்று எங்காவது சட்டத்தில் இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசலாம். அவர் சட்டத்திற்கு மீறி ஏதாவது செய்து விட்டார் என்றால் சொல்லுங்க. நீங்க மரபு அப்படி இப்படிலாம் நீங்க ஏதாவது செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது நீங்களாக கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நாம் காரணம் இல்லை. ஆளுநர் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும். சட்டத்திற்கு உட்பட்டு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். நன்றி சார். நிறைய விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய மழையாக இருந்தாலும் சரி, தேசிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, எல்லாத்திற்கும் ஒரு பதிலை கொடுத்துருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி சார். நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.